வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, ரிஷபராசிக்கு குரு அதிசார பலன் 48 நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரு அதிசாரமாயி ரிஷபராசியில 3ஆம் வீட்டுக்கு போறார். 3ஆம் வீடுங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம், அது சந்திரனுடைய வீடு. அப்போ அந்த மறைவு ஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமா 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதாவது அவர் 3ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையா 7, 9, 11 பார்க்கிறார். அப்ப இந்த 7, 9, 11 உண்டான பிரச்சனைகளைத்தான் அவருக்கு தருவார். அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன், 9ஆம் இடங்கிறது பாக்கியம், 11ஆம் இடங்கிறது லாபம். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அவங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் இப்ப வரப்போகுது. கவனமாக இருக்கணும். அந்த பிரச்சனைகள் எப்படி பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடங்கிறது கணவர் வீட்டிலோ இல்ல கூட இருக்கும் நண்பர்களாலோ, தோழிகளாலோ, தோழர்களாலோ பிரச்சனை வரும். 9ஆம் இடங்கிறது தந்தை சார்ந்த உறவுகளாலோ, தந்தை சார்ந்த சொத்துக்களாலோ பிரச்சனை வரும். 11ஆம் பாவங்கிறது லாபம், பெரும் பணத்தால் ஏமாற்றப்படுவதோ பணம் கட்டக்கூடிய சூழ்நிலையே வரும். அப்போ அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சேரை ரெணுவிமோச்சன லிங்கேஸ்வரரை கும்பிட்டால் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல பவானி சங்கமேஸ்வரர் வழிபாடு அவர்களுக்கு காவிரி தீர்த்த குளியலும் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.